கிடைச்சதுக்கு அப்புறம் நாம படபடப்பா இருக்க வேண்டியதா இருக்கே. ஐயோ, ரொம்ப ஏடா கூடமா போச்சே. இப்ப என்ன பண்றது? இவ எங்க போய் தொலைஞ்சா? சீக்கிரமா வர வேண்டியதானே. ஐயோ ஐயோ. என்னம்மா நீ போன் பண்ணிட்டு வர மாட்டியா? நகையை குடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. நீ மட்டும் போன் செய்யலனா இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ரயில் ஏறி போயிருப்ப. நீ ரயில் ஏறி இருந்தா உன்னை தேடி வந்து போலீஸ் மேல ஏரோப்ளேன் ஏத்திருப்பாங்கம்மா. தேவையா உனக்கு? ஐயோ, அதெல்லாம் வேண்டாண்டி. எனக்கு என்னவோ இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு தோணுச்சு. இந்த சரண் வேற யாரோ அவனோட போலீஸ் ஃப்ரெண்டா, அவனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதனால நான் பயந்து போய் நான் ஓடி வந்துட்டேன். உனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சா? நான் போன் பண்ணும்போது எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, அதை எப்படி என் காலால எட்டி உதைக்க முடியும்னு சொன்னல. அது மட்டும் இல்லாம என்ன பயந்தாங்குழின் வேற கிண்டல் செஞ்ச. ஏய், போதும் போதும். சின்ன ஒரு கேப் கிடைச்சதும் என்னையே கால வரி விடுற. சரி சரி, முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அம்மா, நகையெல்லாம் எடு. ஐயோ கடவுளே. இதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, வீதியில வச்சு நகையெல்லாம் பிரிக்க கூடாது. யாரும் வர மாட்டாங்க. அதுக்குள்ள கொட்டிடுறேன். இரு, ஒன்னா எடுக்கிற. இருடி. எட்டிய புடி. என்னம்மா இதெல்லாம் என்ன? எவ்வளவு நகை உனக்கு எப்படி வந்துச்சு? ஏய், நான் உனக்கு 1-2 தானே கொடுத்தேன். அது வந்து அப்படி இப்படின்னு கீழே விழுந்துருச்சு. எனக்கு அது தெரியலமா. சரி சரி போடு. உளவி சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. ஏய், முதல்ல இத கழட்டு. அம்மா, இத மட்டும் நான் வச்சுக்கிறேம்மா. ஐயோ, இத போட்டுக்கிட்டு நீ அப்படியே ஆட்டிக்கிட்டு நடந்ததுனால ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். ஐயோ, இல்லனா இந்த நகையெல்லாம் என்கிட்டயே இருந்திருக்கும். ஐயோ, கழட்டுடி. ஐயோ, யாராவது உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கழட்டுடி. ஐயோ, கழட்டுறேன். இதையாவது நம்ம வச்சுக்கலாமோ? வேணாம், நம்ம மாட்டிக்கோ. வேணாம். சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. சரி வாமா போலாம். போ வாமா. வந்துட்டு இருக்கல. ஐயோ, சீக்கிரம் வாமா. வரேன். சீக்கிரம் போடி. வா குடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே ஏன் மாட்டிக்கணும்? எப்படி அந்த பிரியா கிட்ட இருந்து என்னோட நகையை எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை யாருமே இல்ல. கடவுளே, ஐயோ. ஐயோ, அம்மா ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்தா நீ தூக்கி போடு.
அம்மா என்னம்மா பாத்துட்டு நிக்கிற? தூக்கி போடு. பிரியா, எப்படி தூக்கி போட முடியும்? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை தூக்கி போட சொல்றியே, என் வயித்துல நெருப்பு எரியுதுடி. இது என்ன நீ உழைச்சு சம்பாரிச்சதா? சும்மா தூக்கி போடு. இது எல்லாம் மாலத்திக்கு சேர வேண்டியது. ஏய், அவ என்ன வேர்வை சிந்தியா சம்பாதிச்சா? அவ திருட்டுத்தனமா தானே சம்பாதிச்சா. அவகிட்ட ராசி இல்லைன்னு இதெல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு. இத பாரு, இதுக்காக நாம கஷ்டப்பட்ட அளவுக்கு கூட அவ கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. ஐயோ அம்மா, சும்மா ரெடி. இந்த பானுமதிக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தும் ஆனா கடைசில ஏய் பிரியா, இப்ப கூட பாரு, லட்சக்கணக்கான நகை கையில இருக்கு. ஆனா தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. அம்மா, நீ இப்படி வீதியில நின்னு புலம்பிட்டு இருந்தா அப்புறம் போலீஸ் வந்து உன் கைக்கு காப்பு போடுறது கேரண்டி. ஐயோ, இங்க பாருமா, உன் கையில இருக்கிறது நகை இல்ல, குப்பைன்னு நினைச்சு தூக்கி போடு. ஐயே, இல்லனா உன் வழி உன்னோடது, என் வழி என்னோடது. ஐயோ பிரியா, நீதான் எனக்கு முக்கியம். நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்யற. பிரியா, இதுல பச்சை கல்லு வச்ச ஒரு நெக்லஸ் இருக்கு. அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீ கூட அன்னைக்கு சொன்னியே. அப்படியே அதை போட்டா திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கேன்னு. அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேம்மா. அம்மா, கழுத்துக்கு கத்தி வந்துருச்சுன்னு சொல்றேன், அந்த நெக்லஸ் வேணும்னு சொல்றியே, கூட முதல்ல அதை. பாத்தியா பாத்தியா, உனக்கே இந்த நகையெல்லாம் தூக்கி போடுறதுக்கு மனசு வரலையே, எனக்கு எப்படி மனசு வரும்? குடு 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 குடு. ஐயோ அம்மா, நான் யோசிச்சது அதுக்காக இல்ல. இத இங்கிருந்து தூக்கி போட்டா நாம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சிடும். அதனால அவங்க வீட்ல கொண்டு போய் வச்சாதான் சரியா வரும். என்ன பிரியா சொல்ற? உனக்கு ஒண்ணும் புரியாது, வா என் கூட வா. ஐயோ, நான் வரல. வேண்டாம் பிரியா. கிளம்பி நீ முதல்ல போ. பிரியா, வாங்கல, வா வாமா. கீழே தான் பிரியா ரூம் இருக்கு. இந்த கதவு திறந்திருக்கு. இந்த வழியா போனா பிரியா ரூமுக்கு போயிடலாம். ஆனா எப்படி போறது? ஆஹா, ஏனி தூக்கிட வேண்டியதான்.
சித்ரா சித்ரா சாப்பாடு ரெடியா இருக்கு, வா. சுமித்ரா, என் கூட வா. மாலதி வீட்டுக்கு போலாம். மாலதி வீட்டுக்கா? ஏன், ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? சுமித்ரா, நம்ம வீட்டு ஊருக்கா எப்படி மாயமா போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுல அந்த மாலத்தியோட கைங்கரியம் இருக்குன்னு எனக்கு ஆதாரமே கிடைச்சிருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம் சித்ரா? இன்னைக்கு காலையில சுமித்ரா, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது. வா, அவளை விசாரிச்சுட்டு வரலாம். சித்ரா, ஊர்காவை பத்தி அவங்க வீட்டுக்கு போய் தான் விசாரிக்கணுமா? நல்லா இருக்காது, இதை விட்டுடு சித்ரா. எப்படி எப்படி விட்டுற முடியும்? சீதா கஷ்டப்பட்டு ஊருக்கா செய்வா, அவ ராணி மாதிரி வந்து அதை திருடிட்டு போவாளா? என்ன நியாயம் இது சுமித்ரா? ஊருக்கா கூட முக்கியம் இல்ல, அவளால நாம ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? இத பார் சுமித்ரா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ வா என் கூட. பிரியா பிரியா நில்லுமா. ஐயோ என்னம்மா? பிரியா, 2 பேரும் உள்ள போக வேண்டாம். யாராவது ஒருத்தர் உள்ள போய் நகையை வச்சுட்டு வந்தா போதும். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். 2 பேரும் போய் மாட்டிக்கிட்டா கஷ்டம்தான். ஆமாண்டி, ஒருத்தர் வெளியே இருந்து யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடுக்கலாம். ஆமாமா, நல்ல ஐடியா. நீ போ, நான் அந்த பக்கம் கேட்ல நின்னு வாட்ச் பண்றேன். நானா? நான் போக மாட்டேன், நீயே போ. நானா? எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ, சரியான பயந்தாங்கொள்ளடி நீ. இத பாரு, இது உன் பக்கத்து வீடு. அந்த வாயாடி மாலதியோட ரூம் எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு உனக்கு தான் தெரியும். இத பாரு, நீ உள்ள போய் தெரியாதனமா மாட்டிக்கிட்டாலும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். நான் போய் மாட்டிக்கிட்டா நேரா ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். அப்படியே சொல்ற? அம்மா, நான் மாட்டிக்கிட்டாலும் எனக்கும் அதே மாதிரி நடந்தா? நீ சக்கரவர்த்தி வீட்டு மருமக, உன்னை யாரும் திருடின்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் நீ மாட்டிக்கிட்டாலும் உன்னை யாராவது காப்பாத்திடுவாங்க. அப்படி யாரு வந்து காப்பாத்தலைனா நான் சும்மா விட்டுருவேனா? இத பாரு, நான் மாட்டிக்கிட்டா என்ன யார் காப்பாத்துவா? இத பாரு, சும்மா நின்னு வளவளான்னு பேசிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. முதல்ல அந்த வாயாடி மாலதி வீட்டுக்கு போய் இந்த நகையெல்லாம் தூக்கி போடு போ. அம்மா, ஒரு வேலை பண்ணலாம். நீயும் என் கூட வா, 2 பேரும் போய் இந்த நகையை தூக்கி போட்டுட்டு வந்துடலாம். ஐயோ, இவ ஒருத்தி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எவ்வளவோ தரம் சொல்றேன், மறுபடியும் என்னையே வர சொல்ற. போறதுனா போ, இல்லைன்னா உன் இஷ்டம். ஐயோ போன், ஐயோ ஐயோ, சரண் போன் பண்றான். ஹலோ சரண், நான் இங்க பக்கத்துல தான்ப்பா இருக்கேன். அப்படியா? அர்ஜென்ட்டா? சரி, இதோ வந்துடுறேன். ஏய், நீ போய் உன் வேலையை பாரு. இதோ வந்துடுறேன்ப்பா. இந்த அம்மா வேற என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? இதை எப்படியாவது மாலதி வீட்டுல வச்சே ஆகணும்.
யாரு? சித்ராதேவி அம்மாவா? ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, வாங்க. வாங்க, உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க, நாங்க மாலத்திக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை வர சொல்லுங்க. என்ன விஷயம்? விஷயத்த சொல்ல கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா சொல்லித்தானே ஆகணும். உங்க மாலதி எங்க சீதா செஞ்ச ஊருக்காவை திருடி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. மாலதி ஏன் உங்க வீட்டுல வந்து ஊறுகாய் எடுக்கணும்? இது அபாண்டமா இருக்கு மேடம். இங்க பாருங்க சார், நாங்க இங்க மாலதி மேல அபாண்டமா பழி சுமத்துறதுக்காக வரல. இல்ல மேடம், மாலதியை ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மாலதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல சார், உங்க வைஃப் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். முதல்ல நீங்க மாலதியை கூப்பிடுங்க. நேருக்கு நேர் நின்று கேட்டா எல்லா உண்மையும் தெரிய வரும். ஏங்க, எங்க வீட்டுல என்னங்க குறைச்சல்? ஒரு சாதாரண ஊறுகாய் எடுக்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படி அவசியம் என்னங்க வந்துச்சு எங்களுக்கு? கரெக்டா சொன்னீங்க சார். இவ்வளவு வசதி இருந்தும் ஒரு ஊறுகாய் எடுக்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் வந்தோம். இங்க பாருங்க மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஏன் பொண்டாட்டி தான் ஊறுகாய் எடுத்தான்னு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரமா சொல்றேன். நாங்க எக்ஸ்போர்ட் செய்யற ஊருக்கா கொஞ்ச நாளாவே எங்க வீட்டுல காணாம போகுது. இதை யாரு செய்யறாங்கன்னு எவ்வளவுதான் யோசிச்சாலும் எங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்க பொண்டாட்டி எங்க வீட்டுக்கு வந்து ஊருக்கா கவரை வச்சுட்டு போனத நான் என் கண்ணால பார்த்தேன். சந்தேகம் இருந்தா உங்க மாலதியை கூப்பிட்டு கேளுங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். இல்லம்மா, இத நான் நம்பவே மாட்டேன். ஒரு சாதாரண ஊறுகாய்க்கு இவ்வளவு கலாட்டா பண்றீங்க? ஊறுகாய் உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதை செய்ய எங்க சீதா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? சுமித்ரா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இத பாருங்க சார், நாங்க இங்க கலாட்டா பண்றதுக்காக வரல. உண்மை என்னன்னு அவங்க கிட்ட கேக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு மாலதியை கூப்பிடுங்க. சரி, நான் மாலதியை கூப்பிடுறேன். அவ வந்து உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பா. மாலதி, மாலதி. இது ஏன் நகை இல்லையே? ச்சே. இதுலயும் இல்லையே. பிரியாமா, அச்சச்சோ. யாரோ வராங்க போல இருக்கே. மாட்டிக்கிட்டோம். வேண்டாம், இதுக்கு மேல தேடிட்டு இருந்தா நாம மாட்டிப்போம். வேண்டாம். நாங்க வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் மாலதியை காணோம். அவ வெளியில வரலனா ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு தானே அர்த்தம். இல்ல சித்ரா, நம்மள ஃபேஸ் பண்ண முடியல, அதான் அவ கீழேயே இறங்கி வர மாட்டேன்றா. இத பாருங்க சார், எனக்கு ரெண்டுல ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, எங்க வீட்டுக்கு வந்து ஊறுகாய் எடுத்தேன்னு மாலதி ஒத்துக்கணும். இல்லனா ஏன் எங்க வீட்டுக்கு வந்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்.